இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் நியாயாதிபதிகள் 14:2. சிம்சோன் தன் தாயும் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்போது அவருடைய பெற்றோர்கள் அவனை நோக்கி, நீ போய் புத்திசாலம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் ஜனங்களிலும் இல்லையா என்று சொன்னான். அதற்கு சிம்சோன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே கொல்ல வேண்டும் என்றான். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று வந்தது. அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினாலே அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்தபோது சிங்கத்தின் உடலை பார்த்தான். அதிலே தேன் கூட்டம் இருந்தது. அதை கையில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே அவன் நடந்து தன் தாய் தகப்பனுக்கு கொடுத்தான். அவர்களும் வாங்கி சாப்பிட்டார்கள். ஆனால் அது எங்கிருந்து எடுத்தேன் என்று அவன் சொல்லவில்லை. இப்படி இறந்து போன சிங்கத்தை தொட்டதினாலே அவன் நசரேயன விரதத்தைக்கு மீறி போனான். அதனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.